அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் 4th யூனிட் டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட், இண்டிபெண்ட் ஃப்ளோட் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ரைட்டு. ஃபர்ஸ்ட் இது ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த கிரிட்டிக்கல் பாத்து பெஸ்ட் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே ஈவென்ட்ஸ் லாக்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு வேலையை நம்ம என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா, முன்கூட்டியே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, காலம் தாய்த்து ஆரம்பிக்கிற நேரத்துக்கும் முன்கூட்டியே ஆரம்பிக்கிற நேரத்துக்கும் உள்ள வித்தியாசம் தானே அது ஈவென்ட்ஸ் லாக் அப்படின்னு நம்ம அங்கே சொல்லுவோம். ஈவென்ட்ஸ் லாக் தட் இஸ் அது ஈவென்ட்ஸ் லாக் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எல்ஜே மைனஸ் இஜே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சரியா, அப்போ என்ன அர்த்தம், இது வந்து என்னது ஹெட் ஸ்லாக். சரி, இது வந்து ஹெட். ஆமாம், ஐ கம்மா ஜே தான் நம்ம சொன்னோம். ஐ கம்மா ஜே அப்படின்னா இது வந்து என்னது இது வந்து டைல், இது வந்து என்னது ஹெட் அப்படின்றது நம்ம பார்த்தோம். சப்போஸ் அந்த வால் பகுதி டைன்னு சொன்னல, வால் பகுதின்னு சொல்றது தான் நம்ம போன கிளாஸ் சொல்லியிருந்தோம். நம்ம எல்ஐ மைனஸ் என்னது இஐ அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். சரியா, இது என்பது என்னது இங்கே இந்த ஃப்ளோட் சம்பந்தமானது நம்ம அப்படின்னு பார்க்குறோம். இது இந்த ஃப்ளோட் வந்து என்னன்னா ஒரு பெர்ட் சம்பந்தமானது. அப்போ பெர்ட் கிளாஸ் பார்த்தோம்ல, இது என்னதான் சிபிஐ இருந்தாலும் நம்ம என்ன அது பெர்ட் சம்பந்தமானது தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ ஃப்ளோட்னா என்ன? A float and activity is the amount of time by which it is possible to delay its completion time without affecting the total project completion time. சரியா, அப்போ என்ன சொல்ல வராங்க, ஒரு திட்டத்தினுடைய மொத்த நேரத்தில் அந்த நேரம் மாறுதல் ஏற்படுத்தாம எந்த ஒரு செயலை, ஒரு ஆக்டிவிட்டியை நான் தாமதப்படுத்தி முடிக்க முடியுமோ அந்த காலம்தான் இந்த ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவார். சரியா, அதாவது இந்த ஃப்ளோட்ன்றதுனால இந்த ஆக்டிவிட்டியை சம்மந்தப்பட்டது அப்படின்னு தான் இருக்கும். சரியா, ஆக்டிவிட்டிஸ். அப்போ என்னன்னா ஒரு திட்டத்தில், நல்லா கவனிங்க, ஒரு திட்டத்தினுடைய மொத்த நேரம், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 10 மணி நேரம், அந்த 10 மணி நேரம் இருக்குன்னா அதை அந்த 10 மணி நேரத்தை மாற்றாம எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும், தாமதப்படுத்தி ஆரம்பித்தாலும் அந்த டைல அந்த இது முடிச்சிடணும். அந்த மாதிரி முடிச்சிடணும். அது பேர் என்ன ஃப்ளோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃப்ளோட் தான் என்ன அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட், இண்டிபெண்ட் ஃப்ளோட். டோட்டல் ஃப்ளோட்னா என்ன அப்படின்னா, ஒரு திட்டத்தில், அதாவது இப்போ இட் இஸ் டிஃபைன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏதோ சம் 2. அப்போ மேக்ஸிமம் டைம் அவைலபிள் டு பெர்ஃபார்ம் அன் ஆக்டிவிட்டி, தி ஆக்சுவல் ஆக்டிவிட்டி டியூரேஷன் டைம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு திட்டத்தில், சரியா, ஒரு ப்ராஜெக்டில் அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, மொத்த நேரத்துக்கும் அந்த ப்ராஜெக்டினுடைய நேரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம என்ன சொல்லலாம், டோட்டல் ஃப்ளோட் சொல்லுவோம். அப்படின்னா ஒரு திட்டத்தில் ஒரு செயலுக்கான கிடைக்கும் மொத்த நேரம் அப்படின்னு அர்த்தம். ஒரு திட்டத்தில் அந்த மொத்த டைம் என்னவோ அதுக்கும் அந்த அந்த ஆக்டிவிட்டிஸுக்கு தேவையான நேரத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் ஆசிரியனுடைய மொத்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ரைட்டு. அப்போ ஒரு செயலுக்கான மொத்த நேரன்றது என்ன அப்படின்னா, அந்த செயல் எவ்வளோ தாமதமாக முடிக்க முடியுமோ அந்த காலத்துக்கும் முன்கூட்டியே ஆரம்பிக்கிற காலத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மொத்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நான் என்ன சொன்னேன், மொத்த நேரன்றது எதை வச்சு சொன்னோம், ஒரு திட்டத்தில் ஒரு செயலுக்கு கிடைக்கும் மொத்த நேரத்துக்கும் அது செயலுக்கான நேரத்துக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் ஃப்ளோட் அப்படின்னு நம்ம இங்கே சொன்னோம். சரியா, இது அதுதான் சொல்லுது. அப்போ அந்த மொத்த நேரம்னா என்ன சார், இந்த டோட்டல் மேக்ஸிமம் அவைலபிள் டைம் சொல்லல. அப்போ அப்படி என்னன்னா, அந்த செயல், அதாவது அந்த ஒர்க்கு எவ்வளோ தாமதமாக முடியுமோ அந்த காலத்துக்கும் முன்கூட்டியே ஆரம்பிக்கிற காலத்துக்கும் உண்டான வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவார். இதான் தி மேக்ஸிமம் அவைலபிள் டைம் ஃபார் எனி ஆக்டிவிட்டிஸ் இஸ் ஃப்ரம் தி இயர்லிஸ்ட் ஸ்டார்ட் டைம் தி லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். சரியா, இயர்லிஸ்ட் ஸ்டார்ட் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். எவ்வளோ லேட்டாக முடிக்கிறோமோ அந்த காலத்துக்கும் முன்கூட்டியே லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம், முன்கூட்டியே முடிக்கிற நேரத்துக்கு உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம என்ன சொல்லலாம், டோட்டல் மேக்ஸிமம் அவைலபிள் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ அதுக்கு முன்னாடி ஃபார்முலா தான் அது டோட்டல் ஃப்ளோட். மேக்ஸிமம் அவைலபிள் டைம் டியூரேஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி, மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதுவும் அதுலேருந்து அந்த டியூரேஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ண
கழிச்சுட்டா நமக்கு கிடைக்கும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ மேக்ஸிமம் அவைலபிள் டைம் எல்எஃப் மைனஸ் இஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிஐ. ஸோ இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்துறோம். எல்எஃப் மைனஸ் இஎஸ்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த மைனஸை என்ன பண்ணிருக்கேன், இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன், இந்த மைனஸை இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். சரியா? அப்போது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், எல்எஃப் வச்சுட்டு முன்னாடி அந்த டியை முன்னாடி எடுத்துன்னு வந்துட்டு, டிஐஜை முன்னாடி எடுத்துன்னு வந்துட்டு பிறகு இந்த மைனஸ் என்ன பண்ணுறேன், அடுத்தது எடுத்து வரும். அதான் இது. சரியா? அப்போ அந்த மாதிரி எடுத்துன்னு போகும்போது டோட்டல் ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு இது எல்எஃப்னு அர்த்தம், லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் அந்த டூரேஷன். லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம்னு அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ இதுதான் வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் எல்எஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ ஒரு 10, இந்த டூரேஷன் வந்து 5 அப்படின்னா இதுதான் லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம். அப்படின்னா இந்த 10லேருந்து இந்த 5 சப்ராக்ட் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்குது, அதுதான் இது லேட்டஸ்ட் ஃபினிஷிங், லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம். அதான் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கும் பதிலாக நான் என்ன பண்ணலாம், அங்கே லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் எழுதலாம். லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் இயர்லெஸ்ட்டு ஸ்டார்டிங் டைம் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ அப்படி இல்லைன்னா இதே ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றலாம். அப்போ டோட்டல் ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் இயர்லெஸ்ட் ஸ்டார்டிங் டைம் இருக்கிறத இந்த இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் காமனாக வெளியே எடுத்துன்னு வந்துட்டோம்னா இயர்லெஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் அப்படின்னும் போது இயர்லெஸ்ட் ஃபினிஷிங் டைம் வரும். அப்போ லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் இயர்லெஸ்ட்டு ஃபினிஷிங் டைம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு பாரு எஃப் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. டோட்டல் ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு அந்த லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் இயர்லெஸ்ட் ஃபினிஷிங் டைம். இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே சொல்கிறப்போ லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் இஸ் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் இயர்லெஸ்ட் ஸ்டார்டிங் டைம். இங்கே வந்து அது எஸ், இங்கே எஸ்ன்னு வரும், இங்கே வந்து அது எஃப்னு வரும். ஸோ உங்களுக்கு எது ஃபார்முலானா, இப்போ டோட்டல் ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு எல்எஸ் மைனஸ் இஎஸ் அந்த மாதிரி எடுத்தாலும் எடுத்துக்குவோம். இல்லை டோட்டல் ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் எஃப் அப்படின்னா அர்த்தம் லேட்டஸ்ட்டு ஃபினிஷிங் டைமு, இயர் ஃபினிஷிங் டைமு. ஸோ உங்களுக்கு இந்த 2 ஃபார்முலா எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. அப்போது இந்த ஃப்ரம் 1 and 2 பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் இயர்லெஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆர் தி பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் பிட்வீன் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் இயர்லெஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது நம்ம இங்கே பார்த்துட்டோம். கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தி டோட்டல் ஃப்ளோட் ஆல்வேஸ் என்னது 0. கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் டோட்டல் ஃப்ளோட் வந்து என்னது 0 அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்தது வந்து ஃப்ரீ ஃப்ளோட், எந்த தடையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். திஸ் பேஸ்ட் ஆன் அசம்ஷன் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள். Free float is time by which a completion of an activity can be delayed beyond the earliest finishing time without affecting the earliest starting time subsequent activities. அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா எல்லா செயலுக்கும் முன்கூட்டியே ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம என்ற அடிப்படையாக நம்ம எடுத்துக்கிறோம். அசம்ஷன், அதான் அசம்ஷனானதை அந்த பேஸ்லாம் எடுத்து எல்லாமே முன்னாடியே ஆரம்பிக்கிறேன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் சொல்லும்போது ஒரு செயல் முடிக்கும் நேரம் அப்படின்னு அர்த்தம். ஒரு இது அந்த முடிக்கிறதுக்கு அதற்கு அடுத்த செயலின் முன்கூட்டி ஆரம்பிக்கிற நேரத்தை மாற்றாம தாமதப்படுத்தும் காலத்துக்கு தான் என்னது ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ ஒரு செயலை நான் முடிக்கணும், ஆரம்பிக்கிற நேரம், அதுக்கு அடுத்த செயலை முன்கூட்டி ஆரம்பிக்க போகிறோன்னா அதுக்குள்ள நேரத்தை மாற்றக்கூடாது. மாற்றாம டக்குன்னு அதுக்குள்ளே முடிச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு செயலை முடிக்கும் நேரமானது அதற்கு அடுத்த செயலின் முன்கூட்டியே ஆரம்பிக்கும் நேரத்தை மாற்றாமல் தாமதப்படுத்தும் காலத்துக்கு தான் என்ன சொல்கிறோம் ஃப்ரீ ஃப்ளோட். அதுதான் பியாண்ட் தி இயர்லெஸ்ட் ஃபினிஷிங் டைம் வித்தவுட் அஃபெக்டிங் தி இயர்லெஸ்ட் ஸ்டார்ட் டைம் சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து அதுதான். ஸோ ஃப்ரீ ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஃப்ரீ ஃப்ளோட் எஃப். சரியா? ஃப்ரீ ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு இயர்லெஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் இயர்லெஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் ஆஃப் என்னது அந்த டூரேஷன், டைம் டூரேஷன். ஸோ இப்போ இங்கே வந்து என்னது ஜே, இங்கே வந்து என்னது ஐ. சரியா? இங்கே என்னது ஜே மைனஸ் ஐ. அப்போ ஜே மைனஸ் ஐ. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இயர்லெஸ்ட் ஸ்டார்டிங் டைமும் இந்த டூரேஷனையும் என்ன பண்ணுறோம், ஒன்று ஆட் பண்ணால் இயர்லெஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் ஐஜேன்னு வரும். அப்போ இயர்லெஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ஜே வரும். தி ஃப்ரீ ஃப்ளோட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் இயர்லெஸ்ட் ஸ்டார்ட் டைம் சக்சர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இயர்லெஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் அண்டர் கன்சிடரேஷன் அப்படின்னு நமக்கு வரும். சரியா? ரைட், ஓகே. அடுத்து இண்டிபெண்ட் ஃப்ளோட். This based on assumption that the preceding event occurs in latest possible time, successor event at the earliest possible time அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ அது பேர் என்ன, இண்டிபெண்ட். இண்டிபெண்ட் அப்போனா நான் எல்லா செயலுமே எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நான் என்ன பண்றேன்,
லேட்டாகவே ஆரம்பிக்கிறேன்னு அடிப்படையாக சொல்லிட்டு தான் இது. சரியா? தி பேஸ் ஆன் தி அசம்ஷன் தட் ப்ரிசிடர் ஈவெண்ட் அக்கர்ஸ் லேட்டஸ்ட் பாசிபிள் டைம் இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம் இந்த பாசிபிள் அப்படின்னு சொல்றதுக்கான அதான். அப்போ என்ன பண்ணோம், ஒரு செயல் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அசம்ஷன்ல மீண்டும் அதை ஆரம்பிப்போம். மீண்டும் அந்த செயலை ஆரம்பித்த உடனே தொடரும். அந்த செயல் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதுக்கும் முன்னாடி ஆரம்பத்த நேரத்தை மாத்தாம தாமதப்படுத்தும் காலம். அப்படிதான் அதுதான் சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க பாரு. இண்டிபெண்டன்ட் ஃப்ளோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இஜே மைனஸ் எல்ஐ, இஜே மைனஸ் எல்ஐ மைனஸ் டியூரேஷன் டைம். அப்ப உங்களை எப்படி சொல்லணும்னா, ஒரு செயலை முன்னுள்ள செயல்களுடைய முந்தைய முடிவு நேரத்தை முடிந்து விட்டன, அதுதான் அசம்ஷன், முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த செயலின் ஆரம்பத்தை உடனே தொடரும் செயல்களின் முந்தைய ஆரம்ப நேரம் மாத்தாம தாமதப்படுத்தும் காலத்துக்கு தான் நம்ம இண்டிபெண்ட் ஃப்ளோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் இந்த சக்சர் ஈவெண்ட் அட் இட் இஸ் இயர்லிஸ்ட் பாசிபிள் டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க, கன்சிடர் தி ஃபாலோவிங் நெட்வொர்க், டிட்டர்மைன் தி டோட்டல் ஃப்ரீ அண்ட் இண்டிபெண்ட் ஃப்ளோட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை தி கிரிட்டிக்கல் பாத். அப்போ மொத்தம் 4 விதமாக 1 2 3 4 தான் பயன்படும். சரியா? இப்போ உங்களுக்கு இது இந்த மாதிரி தான் படம் கொடுப்பாங்க. சரியா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணிருப்பாங்க, நெட்வொர்க் கொடுப்பாங்க. இந்த நெட்வொர்க்ல இங்க பாருங்க, இந்த L1 E1 எல்லாமே நான் எழுதுனது. இது எல்லாமே அவங்க கொடுத்துருங்க தான். நான் என்ன பண்ணிருக்கேன், முன்னாடியே உங்களுக்கு டைம் சேவ் ஆகிறதுல எழுதி வச்சிருக்கேன். சரி, இது எப்படி சார் அப்படின்னா, இப்போ நல்லா கவனிக்கணும். சொல்யூஷன், லெட்டஸ் ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் இயர்லிஸ்ட் டைம். சரியா? ஃபர்ஸ்ட் இயர்லிஸ்ட் டைம். அப்போ E1 is equal to 0 அப்படின்னு அர்த்தம் இங்கே. அப்போ E1 is equal to 0 பை அசம்ஷன். ஆமாம், ஸ்டார்டிங் எப்பவுமே 0 தானே. ஸோ அப்போ E2ன்றது என்னது, இது நல்லா கவனிங்க. E2ன்றது என்னன்னா, இந்த E1 ப்ளஸ் இந்த டைம் டியூரேஷன் சேர்க்கணும். அதுதான் அந்த E1 ப்ளஸ் இந்த டைம் டியூரேஷன் சேர்த்தா கிடைக்கிறது தான் என்னது, E2. அப்போது இந்த E1ஓட வேல்யூ என்னது, 0. இது பாருங்க 0. அதுக்கப்புறம் டைம் டியூரேஷன் 1, 0 + 1 = 1. அடுத்தது E3ன்னு அது வருது பாருங்க, இதுதான் E3. சரியா? E3ன்னா என்ன அர்த்தம், இந்த E2 ப்ளஸ் இந்த டியூரேஷன். சரியா? அப்போ E2ன்றது என்னது 1, அந்த டியூரேஷன் 4 ஆட் பண்ணாத E3 = 5. இது பாருங்க வந்துச்சா பாரு. ரைட், ஓகே. அடுத்தது நல்லா கவனிக்கணும். E4 = E4ன்னா என்ன அர்த்தம், இங்கே E4க்குன்னா என்ன, முன்னாடி E2 சொல்லிட்டு ப்ளஸ் இந்த டியூரேஷன் சேரும். E2 ப்ளஸ் T2 4 1 + 5 = 6. அடுத்தது E5 வருது பாரு, E5. எனக்கு E5 வேணும்னா எனக்கு என்ன வரும்னா, E3 ப்ளஸ் இந்த டியூரேஷன். கரெக்டா? இது வரும். அப்படின்னா E4 ப்ளஸ் இந்த டியூரேஷன். ஸோ 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. அதுதான் சொல்றாங்க பாரு. E3 ப்ளஸ் T3 5, E4 ப்ளஸ் T4 5. அப்போ இதில் எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கணும். இது இங்கே E3யோட வேல்யூ என்னது, 5. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், E3யோட வேல்யூ என்னது, 5. அப்போ 5 + 3 இங்கே என்னது 8. 6 + 1.5 7.5. ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னா 8 தானே இது பெருசு. சரியா? ரைட். அதுதான் இங்கே என்ன சொல்ல 8 அப்படின்னா E5 = 8 போட்டுட்டுனா நான் சொல்ல நல்லா நீங்கள் அதை கவனிக்கணும். அதே மாதிரி E6னா இதுதான். E6ன்றது ஒரே ஒரு வழி தான். அப்போ E3 நல்லா கவனிங்க, E3 ப்ளஸ் இந்த டியூரேஷன். அப்போ E3 ப்ளஸ் T3 6 = 6.5. அதுக்கப்புறம் E7 பார்த்து இங்கே இருக்குது E7. இந்த E7க்கு எந்த விதமான வழி, E4லேருந்து வரலாம், E6லேருந்து வரலாம். அப்போ என்ன பண்ணலாம், E4 ப்ளஸ் இந்த 3.5. அதுதான் சொல்கிறாங்க பாரு. E4 ப்ளஸ் T4 5, E6 என்னது ப்ளஸ் E6 ப்ளஸ் T6 7. அப்போ 6 + 3.5 6.1 11. அப்படின்னா அர்த்தம் 9.1 7.1. இதில் எது பெஸ்ட்டு, 9.5 தான் மேக்ஸிமம். அப்போ அதே மாதிரி E8 எடுத்து கடைசியாக நல்லா கவனிங்க, இந்த கடைசியாக இருக்குது. கடைசியில் ஒன்று இதுலேருந்து E7லேருந்து வரணும், இல்லைன்னா E5லேருந்து வரணும். அது மாதிரி E7 ப்ளஸ் E5 இதனுடைய வேல்யூ நீ ஆட் பண்ணணும்னா எனக்கு இதில் பெஸ்ட் வந்து 13.5. அதுதான் அது 13.1. சரியா? ரைட்டு. இப்போ இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க.
ரைட், ஓகே. அடுத்தது இப்போதான் நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அடுத்து வி ஃபைண்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். ஃபைண்டு லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். இப்போது வேணா உங்களுக்கு இப்படி ஒன்று சொல்லி காமிக்கவா? இங்கே இங்கே என்ன டேபிள் இருக்குதோ அது அந்த அந்த நெட்வொர்க் தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். வேணா இதை நான் ஜூம் பண்ணுறேன். இதுலேருந்தே நீங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோ. L8 E8ன்றது நான் 13.8 இது பாருங்க, வந்துருச்சா பாரு, இந்த பாரு வந்துருச்சா? ரைட், ஓகே, வெரி குட். L7ன்றது லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் தான். L7ன்றது இதுதான் L7. அப்போ L7 இது அப்படின்னா L8லேருந்து இந்த டூரேஷனை கழிச்சிட்டோம்னா, அப்போ L8லேருந்து டூரேஷன் கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 9.5. L7 9.5, ஓகேவா? அதுக்கப்புறம் L6ன்றது எது? இது. அப்போ இந்த L6ன்றதுனால L7லேருந்து இந்த டூரேஷனை கழிச்சிட்டோம்னா எனக்கு கிடைக்கும். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா L6 is equal to L7 minus T67 8.5. L5 அர்த்தம் இதுதான். அப்போ L5க்கு எதுலேருந்து? L8லேருந்து கழிச்சிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ பாரு, L5 is equal to L8லேருந்து கழிச்சிட்டா என்ன கிடைக்கும்? எனக்கு 11 கிடைக்கும். சரியா? அடுத்தது சப்போஸ் இப்போ L4 எடுத்துக்க. L4க்கு என்ன பண்ணணும்னா, ஒன்று L7லேருந்து இதை கழிச்சிட்டா ஒன்று கிடைக்கும், இது ஒரு வழி. இல்லைன்னா L5லேருந்து இதுலேருந்து இதை கழிச்சா இது கிடைக்கும். அப்போ ரெண்டுமே இருக்குது, அந்த ரெண்டு தான் மினிமம் ஆகும். விளக்கம் புரியுதா? ரைட். ஏன் மினிமம் நம்ம போட்டோம், ஏன் ரெண்டுக்கு போடுறோம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ நான் L3 எடுக்கிறேன். அப்போ L3க்கு நான் என்ன பண்ணுறேன், 6ல் இருந்து இதை கழிச்சிட்டா 6ல் இருந்து இந்த டைம் டியூரேஷன் கழிச்சாலும் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா இதில் இருந்து இதை நம்ம கழிச்சாலும் நமக்கு அந்த இது கிடைக்கும். சரியா? அப்போ இதுக்கும் ரெண்டு விதமாக இருக்கும். அது ரெண்டு விதமாக இருக்கு. அப்போ இங்கே 6, இங்கே 7, ஓகேவா? அடுத்து L2 பார். L2க்கும் அதே தான். L2 இங்கே இருக்குது. L2க்கு என்னன்னா, இங்கே L4லேருந்து கழிச்சு அந்த இங்கே இருக்கிற டூரேஷன் கழிச்சிட்டாலும் ஒன்று தான், L3ல இருக்கிற டூரேஷன் கழிச்சாலும் ஒன்று தான். சரியா? ரைட்டு. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா L2ஓட வேல்யூ 1 முடிஞ்சிச்சா? அடுத்து L1ன்றது என்னன்னா, இந்த இதில் இருந்து இந்த டைம் டியூரேஷன் கழிச்சிட்டா கிடைக்கிறது அந்த L1. அப்போது இந்த L2 1, இந்த டைம் டியூரேஷன் 1, அதனால தான் 1 - 1 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதுதான் பாரு, இந்த டைம் டியூரேஷன் 1ன்னு கொடுத்துருவாங்க பாரு, இங்கே பாரு, அந்த 1, அதனால தான் நம்ம இங்கே 1 - 1 என்ன பண்ணோம், 0ன்னு கொடுத்துருக்குறோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் நல்லா தரவாக பாருங்க. அவன் இது நெட்வொர்க் கொடுத்துருக்குறான். நெட்வொர்க்கு லேட்டஸ்ட் ஃபினிஷிங் இயர்லிஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு என்னது இயர்லிஸ்ட் ஸ்டார்ட் டைம் சொல்லிட்டோம், லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஃபைன் பண்ணியிருக்கிறோம். ரெண்டும் ஃபைன் பண்ணிட்டோம். ரெண்டும் ஃபைன் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த நெட்வொர்க் நம்ம போட்டுருக்கோம். சரியா? ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரியா? ரைட். இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ தான் நீங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஏன் சார் அப்படின்னா, இந்த டேபிள் வச்சு தான் நம்ம ரிசல்ட்டை நம்ம கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். சரியா? ரைட். இப்போ எல்லோரும் ஒரு முறை பாருங்கள். இது என்னது, ஆக்டிவிட்டீஸ்னால் 1 to 2ன்றது இந்த ஆக்டிவிட்டீஸ். சரியா? அப்போ வேறு ஏதாவது ஒரு கலரில் எடுத்துக்கலாம், ரெட்டில் எடுத்துக்கிறேன். டூரேஷன்ன்றது இதுக்கு உண்டான டூரேஷன் 1, 1 to 2க்கு உண்டான டூரேஷன் இது 1, 2 to 3க்கு உண்டான டூரேஷன் 4. இதெல்லாம் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா, இந்த கொஷின்லேயே இது வருது பாரு, இங்கே இருக்கும். சரியா? வேணா இதை இன்னொரு முறை மொத்தமாக எடுத்துடலாம். இப்போ தெரியும் பாரு இப்போ உங்களுக்கு. இதெல்லாம் இந்த டூரேஷன் 1, 5, 3.5, அதை தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நமக்கு அதை தான் என்ன பண்ணியிருக்கோங்க, டூரேஷன் 1, 1 to 2க்கு டூரேஷன் 1. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறேன், அதே மாதிரி டூரேஷன்றது அவன் கொடுத்துருக்குற கொஸ்டினில் கொடுத்துருக்கு தான் நம்ம இங்கே எழுதிருக்கிறோம். சரி, இது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரியா? அடுத்தது என்னன்னா, இயர்லிஸ்ட்டு ஸ்டார்டிங் டைம். ஸ்டார்டிங் டைம் அப்போ 1 to 2னா இது நல்லா கவனிக்கணும். 1 to 2னா இதுதான். இந்த 1 to 2 இயர்லிஸ்ட் ஸ்டார்டிங் டைம்னா இது
0 போட்டுட்டோன்னா அடுத்தது 2 to 3க்கு இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம்னா என்னது இதுதான். இந்த இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைமுக்கு வேல்யூ என்னது 1. இந்த பாரு இங்கே 1 கொடுத்துருக்குறேன்னா அதே மாதிரி 2 to 4க்கும் அதே தான் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் வந்து என்னது 1 கொடுத்துருக்குறேன்னா. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இதை அது மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்துக்கங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 6 to 7 அந்த ஆக்டிவிட்டிஸ் செக் பண்ணலாம். 6 to 7க்கு இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 6.5 கரெக்டா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ 6 to 7ன்றது வரும் பாரு, இதுதான் சரியா. இந்த இதுக்கு இங்கே இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் E6ன்றதுன்னு 6.5, அப்போ சரிதான். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் 5 to 8க்கு சரியாக தான் செக் பண்ணுவோம். 5 to 8னா பாரு, இந்த 5 to 8 5 to 8க்கு இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம்னு அது 8. ஸோ அப்போ 8 ஓகே. அப்போது இந்த இதில் பிரச்சனை கிடையாது. அவங்க கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டிஸ் நம்ம அப்படியே எழுதுகிறோம். இது அதுக்கு முன்னாடி டியூரேஷன் எழுதுகிறோம். இது மட்டும்தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்னது இஎஸ் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுவும் என்ன சமாச்சாரத்துக்கு முதல்ல சொல்லிட்டோம். சரியா? இப்போ உங்களுக்கு என்ன டவுட்டு, அடுத்தது இஎஃப் ஈக்குவல் டு இஎஸ் பிளஸ் டிஐ அப்படின்னா என்ன அர்த்தம், இதுதான் ஸ்டார்டிங், இது ஸ்டார்டிங்லேருந்து இது ஃபினிஷிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கு ப்ளஸ் இந்த டியூரேஷன் ஆட் பண்ண இது ஃபினிஷிங் கிடைச்சிடல. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங்கு, இதுதான் ஃபினிஷிங்கு அப்படின்னா இதில் இருந்து இந்த டியூரேஷன் ஆட் பண்ணால் எனக்கு ஃபினிஷிங் கிடைக்கும்ல. அதுதான் சொல்கிறாங்க பாய், இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் இஸ் ஈக்குவல் டு இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ப்ளஸ் என்னது டியூரேஷன் டிஐஜி. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ 1 to 2 ஆக்டிவிட்டிஸில் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 0. அப்போ 0 ப்ளஸ் 1 ஈக்குவல்னது 1 வந்துருச்சா. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க, இங்கே இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 5 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 8 வந்துருச்சா. ஸோ அப்போ இந்த இடத்துல சொல்லணும்னா இந்த இடத்துல இஎஸ்ன்றது இதுதான் 6 ப்ளஸ் இந்த டைம் டியூரேஷன் 3.5 முடிஞ்சுதா. ரைட்டு, ஓகே. அடுத்தது சரி, இந்த இடம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 6 எடுத்துக்குவோம். 6க்கு என்ன பண்ணுறோம் பாரு, 6க்கு இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம்ன்றது என்னது 1, அந்த டியூரேஷன் 5, 6 வந்துருச்சா. சரி, அப்போது இதுலேயும் சந்தேகம் இல்லை. நல்லா ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த ஃபார்முலா பாரு, இதை பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோ. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வா, அடுத்து இந்த 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 டேபிளுக்கு வா, லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் இது எப்படி சார் எழுதுனீங்க அப்படின்னா, இப்போ மீண்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாருமே இந்த மேலே இருக்கிற நெட்வொர்க்கை பாருங்கள். நெட்வொர்க்லாம் சொல்கிறது எல் லேட்டஸ்ட்டு ஃபினிஷிங் டைம் அதானே 1 to 2. அப்போ 1 to 2னா இதுதான் 1 to 2. இந்த 1 to 2ல் L1ஓட வேல்யூ என்னது 1 வந்துருச்சா. அதே மாதிரி 2 to 3ல் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைமோட வேல்யூ என்னது 7, இதாங்க வந்துருச்சா. அதே மாதிரி இங்கே சப்போஸ் இந்த 11 எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலாமா. 11 உண்மைதானா அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா அதனுடைய ஆக்டிவிட்டிஸ்னா 4 to 5. அப்போ 4 to 5 இருந்தது. அந்த 4 to 5 இந்த 4 to 5ஓட ஃபினிஷிங் டைம், ஃபினிஷிங்கில் என்ன வருது, L5 ஈக்குவல் டு 11. ஓகேவா, வந்துருச்சா. L5 ஈக்குவல் டு அது 11. இப்போ சப்போஸ் இங்கே நான் எடுத்துக்கிறேன், இந்த 9.5 கரெக்டாக இருக்குதுப்பா. 9.5 அர்த்தம் 6 to 7 டியூரேஷன். அப்போது 6 to 7 டியூரேஷனில் ஃபினிஷிங் டைம் தானே. அப்போ L7ஓட வேல்யூ என்னது 9.5. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் சரியா. அதனால தான் நம்ம எடுத்து அப்படியே இது இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் சரியா. ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்க, இது வந்து கிவனு, இதுவும் கிவனு. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. இது என்னது, இது செகண்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டோம். இது தேர்டு. இப்போ இதுதான் என்ன பண்ணுறப்போ ஃபோர்த்தாக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபோர்த் என்ன ஃபார்முலா, எல்எஸ் இஸ் ஈக்குவல் டு எல்எஃப் மைனஸ் டிஐ. அப்போ எல்எஃப்னு என்ன அர்த்தம், லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் அந்த டியூரேஷன் கைக்கணும் அதானே. இப்போ லேட்டஸ்ட் ஃபினிஷிங் இதானே. இப்போ அது பாரு 1 மைனஸ் அந்த டியூரேஷன் அது 1 0 வந்துருச்சா. இப்போ இங்கே 7 மைனஸ் இந்த 4 டியூரேஷன் வந்து 4, இது வேல்யூ என்ன 3 வந்துருச்சா. இப்போது இந்த இடத்துல 6 மைனஸ் இந்த டியூரேஷன் அது 5, இதனுடைய வேல்யூ என்ன 1 வந்துருச்சா. சப்போஸ் இங்கே செக் பண்ணு, இங்கே எல்எஃப்ன்றது 9.5 மைனஸ் 3.5 6. ஸோ அப்போ இங்கே என்னது, இந்த 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 இடத்துல இந்த 11 எப்படி வந்துச்சு பார்ப்போம். 13.5 மைனஸ் இந்த 2.5
இதோ இது வேலை முடிஞ்சிச்சா. ஸோ அப்போ அதே மாதிரி இது ஃபோர்த்தாக கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ இது வரையும் சொன்னதில் உங்களுக்கு எந்த டவுட் இருக்காது. அடுத்தது டோட்டல் ஃப்ளோட். டோட்டல் ஃப்ளோட் வந்து ஃபார்முலா வருது. டோட்டல் ஃப்ளோட்னா அர்த்தம் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எல்எஃப் மைனஸ் இஎஃப் அல்லது எல்எஸ் மைனஸ் இஎஸ். நான் என்ன சொல்கிறேன், எல்எஃப் மைனஸ் இஎஃப் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து இது ரெண்டும் எடுத்துக்கலாமா, நம்ம ஈஸியாக இருக்கும். ஒன்று இது எடுத்துக்கலாம், இல்லைன்னா என்ன அர்த்தம், இது எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இங்கே சரி, சப்போஸ் என்ன பண்ண, இதை ரெண்டு இது எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வர இதையும் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எழுதுறோம். சரியா? இப்போ இது பாருங்க, 0 மைனஸ் 0 0, 1 மைனஸ், அதாவது என்னன்னா 3 மைனஸ் 1 2 அப்படின்னா அர்த்தம். இது வந்து 3 மைனஸ் 2. அப்போ இங்கே 1 மைனஸ் 1 0. அப்போ இங்கே அது 8 மைனஸ் 5 3. சரியா? அப்போ இங்கே என்ன இருக்குது, 7 மைனஸ் 5 என்ன வரும், 7 மைனஸ் 5 2. அதே மாதிரி இந்த இடத்துல 0 எப்படி வந்துச்சு, இங்கே 6, இங்கேயும் 6, 6 மைனஸ் 6 0. சரியா? இப்போ இங்கே என்ன 8.5 மைனஸ் 6.5. அப்போ 8.5 மைனஸ் 6.5 என்னது 2. ஸோ இப்போ இங்கே 11 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 3. இங்கே 9.5 மைனஸ் 9.5. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நான் சொல்லும் போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இதையும் எடுத்துட்டேன். ஏன்னா ஃபார்முலா. இப்போ இல்லை சார் நான் இங்கே எடுக்கிறேன்னா, நீ இந்த காலத்து இந்த பாரு, இதையும் நீ என்ன பண்ணலாம், இதையும் எடுத்தும் கூட நீ என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரியா? ஆக மொத்தம் உன்னுடைய விருப்பம்தான். இப்போ ஹெட் ஸ்லாக், இப்போ முக்கியமான அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெட் ஸ்லாக். அது என்ன பண்ண போகிறோம், இது வந்து 5th கண்டுபிடிச்சிட்டு இது வந்து நான் 6. ஹெட் ஸ்லாக்ன்றது என்ன சார் அப்படின்னா, இப்போ 1 to 2 ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த ஆக்டிவிட்டிஸ் பற்றி தான் பேசுவோம். 1 to 2 ஆக்டிவிட்டிஸ்க்கு நேராக ஹெட் ஸ்லாக்கோட வேல்யூ என்னது 0. சரியா? ஹெட் ஸ்லாக்கோட வேல்யூ 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹெட் ஸ்லாக்ன்றது என்ன அப்படின்னா, இப்போதான் நான் சொன்னேன், எல்ஜே மைனஸ் என்னது எல் மைனஸ் என்னது இ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நமக்கு ஞாபகம் தப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், கிளாஸ் எடுக்கும்போது சொன்ன பாரு, ஹெட் ஸ்லாக் இஸ் ஈக்குவல் டு எல்ஐ மைனஸ் இஐ அப்படி சொன்ன ஞாபகம் இருக்குதா? வருது. ஹெட் ஸ்லாக் இஸ் ஈக்குவல் டு எல்ஐ மைனஸ் இஐன்னு சொன்னோம்ல, அதுதான் இந்த ஃபார்முலா இங்கே கவனி. அப்போ எல்ஐ மைனஸ் இ. அப்போ நல்லா இப்போதான் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல இந்த 0 எப்படி வந்துச்சுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த 0 எப்படி வந்துச்சுன்னா எல்ஐ மைனஸ் இ. அப்போ 1 to 1 என்ன அர்த்தம், இங்கே 0 to 0 0. இங்கே நல்லா கவனிக்கணும். கரெக்டா? அடுத்தது 2 to 3. 2 to 3னா இதுதான். இந்த 2 to 3ல இங்கே 7 மைனஸ் 5 இதனுடைய வேல்யூ என்னது 2. இது அங்கே வந்துருச்சா பாரு. அதே மாதிரி 2 to 4ல எங்க 2 to 4ல இங்கே 2 to 4ல அதனுடைய ஹெட் ஸ்லாக்ன்றது இதை ரெண்டுத்தையும் கழிக்கணும். 6 மைனஸ் 6 0 வந்துருச்சா? சரி, இப்போ இந்த 3 எப்படி வந்துச்சுன்னு கேட்கலாமா நான் உங்களை? 4 to 5 எடுத்துங்க. எங்க இருக்குது 4 to 5? இதுதான் 4 to 5. 4 to 5ஓட ஹெட் ஸ்லாக்கு இங்கே இது பாரு என்னது 8 மைனஸ் 11 மைனஸ் 8 என்னது 3. அடுத்தது இன்னும் ஒரு ஆள் சொல்லுங்க. நான் என்ன பண்ணுறேன், உங்களை கேள்வி கேட்குறேன். இந்த 0 எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்குறேன். 0 எப்படி வந்துச்சு, நான் என்ன பண்ணும், முதல்ல 5 to 8க்கு உண்டான ஆக்டிவிட்டி சேர்த்துக்கணும். அப்போ 5 to 8 இதுதான். அப்போ 5 to 8க்கு உண்டான ஆக்டிவிட்டி சேர்த்துட்டு அதுக்கு ஹெட் ஸ்லாக்ன்றது இந்த 5க்கும் 8க்கும் ஹெட் ஸ்லாக் தான். அப்போ 13.5 13.5 0. அடுத்தது உங்களை இன்னும் ஒருத்தருக்கு நான் கொஸ்டின் கேட்குறேன். இந்த 2 எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னா, நீ என்ன பண்ணும், முதல்ல இந்த ஆக்டிவிட்டி சேர்த்துக்கணும். 3.6 எடுத்துக்கணும். 3.6 எடுத்துட்டு 3க்கும் 6க்கு தான் சார். இது ஹெட் ஸ்லாக் என்னது 6.5 8.5. அதை கழிச்சா 2 சார் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடணும். சரியா? இந்த ஹெட் ஸ்லாக்ல இப்போ உங்களுக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ஃப்ரீ ஃப்ளோட் அடுத்து என்னது, ஃப்ரீ ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறோம். ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் ஹெட் ஸ்லாக் அப்படின்னா டிஎஃப்ன்றது என்னது டோட்டல் ஃப்ளோட் வருது இல்லையா? அப்போ இந்த டோட்டல் ஃப்ளோட்டை இது பாரு, இந்த டோட்டல் ஃப்ளோட்டுக்கும் இந்த ஹெட்டுக்கும் ரெண்டுத்தையும் சேர்ந்து தானே இது. சரியா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா, கரெக்டாக இருக்குதான். டிஎஃப் 0 மைனஸ் 0 0, 2 மைனஸ் 2 என்னது 0, 0 மைனஸ் 0 0, 3 மைனஸ் 3 0, 2 மைனஸ் 2 0. இப்போ இங்கே பாருங்க, இதுதான் முக்கியமானது.
3.5 மைனஸ் த்ரீ என்னது 0.5. புரியுதா பாரு, 0 மைனஸ் 0 0, 2 மைனஸ் 0 2. இப்போ பாரு இந்த இடத்துல ஒரு வேல்யூ வந்துச்சு இல்லை, அது எப்படின்றது இதை வந்துருச்சு பாரு 2. அப்போ அதே மாதிரி இங்கே 3 மைனஸ் 0 என்னது 3, 0 மைனஸ் 0 0. அப்போ ஸோ இது 7th சொன்னோம், இதுவும் உனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது டெய்ல்ஸ் லாக். இப்போ எட்ஸ் லாக் நம்ம என்ன சொன்னோம், எட்ஸ் லாக் எல்லாருமே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்போ இந்த டைல்ஸ் லாக்ன்றது எல்ஜே மைனஸ் இஜே. எட்ஸ் லாக்னா ஐ சொன்னோம், எல்ஜேன்னா இது சொல்றோம். சரியா, ரைட், ஓகே. அப்போ டைல்ஸ் லாக்கு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுறோம். சரியா, ரைட், ஓகே. அப்போ 1 to 2, 1 to 2ல டைல்ஸ் லாக்கோட வேல்யூ என்னது 0, 0 மைனஸ் 0 0. 2 to 3, 2 to 3னா இதை பாரு நல்லா கவனிக்கணும். 2 to 3னா இதுல அடியில் இருக்கிறதா இருக்கும். புரியுதா, டைல்ல அர்த்தம் முன்னாடி இருக்கிறது வால் பகுதி அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ இது பாருங்க, இதுதான் இங்க பாரு நல்லா கவனிக்கணும். இதுதான் 2, இது 3 அப்படின்னா இதுக்கு உண்டான வேல்யூ என்ன வருது அதைத்தான் நம்ம எடுத்து செக் பண்ணணும். கரெக்டா, இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ டைல்ஸ் லாக்கு இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன பண்ணோம், 2 to 3 சொல்றோம். 2 to 3 வேல்யூ 0வா அப்படின்னா ஆமா, இங்க இருக்கிற வேல்யூ 1 மைனஸ் 1ன்னு எனக்கு கிடைக்குது, அதனால 0 அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த இது வந்து 2ன்னு நான் சொல்லியிருக்கேன், இது உண்மையா அப்படின்னு நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன். உண்மையானா நீ என்ன பண்ணும், முதல்ல இந்த ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கணும். 3.5 ஆக்டிவிட்டிஸ் எடுத்துட்டு அதுக்கு உண்டான டைல்ஸ் லாக்கு செக் பண்ணணும். அப்போ 3.5 என்ன அர்த்தம், தோறுது நல்லா கவனிதான் 3.5. 3.5 டைல்ஸ்னா தோறுது பாரு. அப்போ 7 மைனஸ் 5ன்னு வரும் 2. அதுக்கப்புறம் 3.6, 3 to 6 ஆக்டிவிட்டிஸ் வருது பாரு, 3 to 6 இந்த ஆக்டிவிட்டிஸ். இதுல மீண்டும் அதனுடைய வேல்யூ என்ன வருது 2. இப்போ நான் இந்த 2 எப்படி வச்சுன்னு உங்களுக்கு கேட்குறேன். 6 to 7, 6 to 7 அர்த்தம் இது. இந்த 6 to 7க்கு இந்த டைல் ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னா 6.5 மைனஸ் இந்த 8.5 மைனஸ் 6.5 வேல்யூ என்னது 2. ஸோ அப்போ இதுவும் உனக்கு தெரியும். அதே மாதிரி இதையும் பார்த்துக்கோ. இது வந்து என்னது, இது நம்ம என்னது 8 நம்ம சொல்றோம். சரியா, ரைட். அடுத்தது கடைசியா இண்டிபெண்ட் ஃப்ளோட். கடைசி என்ன பார்க்குறோம், இண்டிபெண்ட் ஃப்ளோட்ன்றது என்னது டோட்டல் ஃப்ளோட் டிஎஃப் மைனஸ் எட்ஸ் லாக், அதுக்கப்புறம் என்னது டைல்ஸ் லாக். சரியா, டைல். இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். டிஎஃப்னா என்னது, இதுதான் டோட்டல் ஃப்ளோட். சரியா, டோட்டல் ஃப்ளோட்டோட வேல்யூ என்னது 0. அப்போ இதுக்கு மட்டும் சொல்கிறோம் பார் 0 மைனஸ் எட்ஸ் லாக்கோட வேல்யூ என்ன 0, டைல்ஸ் லாக்கோட வேல்யூ என்ன 0. ஸோ ஒட்டு மொத்தமும் 0 வந்துருச்சா. அதே மாதிரி இந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துக்கு பாருங்க, இந்த இடத்துக்கு டோட்டல் ஃப்ளோட்டோட வேல்யூ என்ன 0, எட்ஸ் லாக்கோட வேல்யூ என்ன 0, டைல்ஸ் லாக்கோட வேல்யூ என்ன 0. ஸோ 0. இப்போ இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி, 0.5 எப்படி வந்துச்சுன்னு உங்களை கேட்குறேன். என்ன பண்ணும், முதல்ல அந்த ஃபார்முலா மேலே முதல்ல டேபிள் இருக்கு மேலே பார்க்கணும். டோட்டல் ஃப்ளோட வேல்யூ வந்து 3.5 சார், ஓகே. அடுத்தது எட்ஸ் லாக்கோட வேல்யூ என்ன இங்கே 3, அப்போ -3. டைல்ஸ் லாக்கோட வேல்யூ என்ன இதோ இங்கே 0, அப்போ -0. ஸோ கடைசியாக பார்த்தோன்னா 0.5. சரியா, இப்போ புரியுதா பாரு, உங்களுக்கு விளக்கமா தெரியுதா பாரு. பார்த்து நான் என்ன பண்ணுறேன், இந்த 0 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கேட்குறேன். என்ன பண்ண உடனே இந்த டோட்டல் ஃப்ளோடோட வேல்யூ என்ன 3, ஓகே போட்டுட்டேன். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெட்ஸ் லாக்கோட வேல்யூ என்னன்னு பார்க்குறேன் 0. அதுக்கப்புறம் டைல்ஸ் லாக்கோட வேல்யூ என்னன்னு பார்க்குறேன் 3. அப்போ 3 - 3 என்னது டோட்டலாக 0. சரி, இப்போ ஃபைனலாக உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இந்த 0 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறேன். நீ என்ன பண்ணணும், முதல்ல இந்த மேலே இந்த ஃபார்முலா செக் பண்ணிட்டு பிறகு மீண்டும் இந்த டோட்டல் ஃப்ளோட்டுக்கு வரணும். டோட்டல் ஃப்ளோட் அப்படின்னா என்ன அர்த்தம், 0 மைனஸ் எட்ஸ் லாக்கோட வேல்யூ 0, டைல்ஸ் லாக்கோட வேல்யூ, ஸோ டோட்டலாக 0. சரியா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த டேபிள்லாம் ஃபைன் பண்ணிட்டோம்ல, இந்த டேபிள் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இந்த படத்தை நம்ம போட்டோம், நெட்வொர்க் நம்ம போட்டுக்கிறோம். சரியா, இந்த நெட்வொர்க்குக்கு எது நமக்கு வந்து இதில் நம்ம இதனோட நோக்கம் என்ன, இதில் நிறைய பாத்து இருக்குது. இது மாதிரி இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போயிட்டு இப்படி போகலாம், அல்லது என்ன பண்ணலாம் இப்படி போகலாம், இப்படி போயிட்டு இப்படி போகலாம், இல்லை இப்படி நேராகவும் போகலாம். இந்த மாதிரி நிறைய எனக்கு என்ன அது பாத்து இருக்கும். ஆனால் இதில் எது பெஸ்ட் பாத்துன்னு நம்ம சொல்லணும், அதுதான் நம்முடைய வேலையே. என்னது, இதில் எது பெஸ்ட் பாத்துன்னு சொல்லணும். அப்போ இதில் எது பெஸ்ட் பார்த்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த கால்குலேஷனில்
எந்த நம்பர்லாம் இஸ் ஈக்குவலாக இருக்குதா பதவர் 0 to 0 ஈக்குவலாக இருக்குது, 1 to 1, 6 to 6, 9.95, 0 to 0. இப்போ இங்கே எடுத்து பாரு, 5 to 7 ராங், 8 1 ராங். இங்கே என்னது, இதுவும் இந்த மாதிரி தப்பாக இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் என்னன்னா, இது இங்கே இருக்குது பாரு, இந்த படத்தை தான் நான் இங்கே இதே தான் மீட் அங்கே போட்டிருக்கேன். எதுவும் புதுசெல்லாம் நான் உங்களுக்கு போடலை. அந்த மாதிரி இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதில் எது சமமாக இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம உகந்த பாதையாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் அது நமக்கு தேவையான கிரிட்டிக்கல் பாத்து. ஸோ அப்போ அந்த கிரிட்டிக்கல் பாத்துனா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 1லேருந்து 2, 2லேருந்து என்ன பண்ணும் 4, 4லேருந்து எங்கே வரணும் அப்படின்னா 7, 7லேருந்து அடுத்து எங்கே வரணும்னா 8 அப்படின்னா. ஸோ இதுதான் நமக்கு தேவையான கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, உகந்த பாதை அப்படின்னு சொல்லி சம் முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி இது நம்ம எதுக்காக ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் எது நமக்கு பெஸ்ட்டு அப்படின்றதுக்கு தான் நம்ம எந்த பாதையில் போனால் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ வேலையை நம்ம செய்கிறோம். சரி, இப்போ இந்த டேபிள் எதுக்கு சார் போட்டோம்னா, டேபிளில் வந்து அவன் கேட்டிருக்கிற கொஸ்டின் பாரு, மீண்டும் இந்த கொஸ்டின் நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. அவன் என்ன கேட்குறான், கன்சிடர் தி ஃபாலோவிங் நெட்வொர்க், டிட்டர்மைன் தி டோட்டல் ஃப்ரீ அண்ட் இண்டிபெண்ட் ஃப்ளோட். அப்புறம் தான் டோட்டல் ஃப்ளோட்னா என்ன, ஃப்ரீ ஃப்ளோட்னா இண்டிபெண்ட் ஃப்ளோட்னா சொல்லு. அதே மாதிரி ஐடென்டிஃபை தி கிரிட்டிக்கல் பாத். அதுதான் அந்த கிரிட்டிக்கல், இதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் அந்த வேலை செஞ்சுமே. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம செஞ்சது எல்லாமே எதுக்குன்னா, அவன் கேட்டது எல்லாமே இந்த டேபிள்லேயே நம்ம முடிச்சிட்டோம், இதிலே முடிச்சிட்டோம். இருந்தாலும் நம்ம அந்த பெஸ்ட்டு கிரிட்டிக்கல் வே வந்து இதுதான் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். அதை தான் சொல்கிறோம் பாருங்க. E1 L1 சேமாக இருக்குது, E2 L2 சேமு, E4 L4, E7 E7, எல்லாமே சேமாக இருக்குது. கிரிட்டிக்கல் பாத் வந்து இது மொத்தத்தையும் இது பண்ணோம்னா, தி ப்ராஜெக்ட் தி மினிமம் டியூரேஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் 13.5 யூனிட் ஆஃப் டைம். 13.5ன்றது இது கடைசியாக இங்கே கிடைக்கும். இதுவே தப்பு தான். இங்கே என்ன, அது 13.5 நமக்கு கிடைக்கும். சரியா, சரி, இதுதான் நம்ம உண்டான சம்ஸு. நெக்ஸ்ட் கிளாஸில் கேம் தியரி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.